நம்ம இப்போ சர்வீஸ் பண்ண போகிறது ப்ளூடூத் ஸ்பீக்கர். சார்ஜர் பின் உடஞ்சதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க சரி பண்ணுவோம். வெல்கம் டு மை சேனல் டெக் மோட். இந்த நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பின்னாடி உள்ள 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டு மேலே டாப் அந்த பிளாஸ்டிக் லாக் மாதிரி இருக்கும் கழட்டிட்டு உள்ள பிசிபி எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கனெக்டர் ப்ரோக்கன் ஆனது. இதை வந்து ட்ராக்கோடு சேர்ந்து பிஞ்சதுனால நம்ம வேறு அந்த சார்ஜிங் கனெக்டர் பற்ற வைக்க முடியலை. அதனால் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகணும் யூஎஸ்பி கேபிள் இருக்குங்கள, அந்த கேபிளை வச்சு நம்ம இப்போ சார்ஜர் போர்ட்டில் பற்ற வச்சு டேரெக்டாக யூஎஸ்பி மூலமாக சார்ஜ் போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் சார்ஜிங் ஹோல்ஸ்க்குள்ளே அந்த கேபிள் உள்ளே விட்டு நம்ம வெளியே போகாத அளவுக்கு முடிச்சு போட்டோம்னா உள்ளே நிற்க முடியாது. அதனால் டேப் அடித்து வெளியே வர அளவுக்கு பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வயர் மட்டும் இருக்கும். அந்த வயரை வந்து நம்ம பிசிபியில் பற்ற வைக்கணும். அது எங்கே பற்ற வைக்கணுன்றதை கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயோடு இருக்கும். அந்த டயோடில் இன்புட்டில் வந்து உங்களுக்கு இந்த சைடில், அதாவது சார்ஜிங் கனெக்டர் சைடில் உள்ளது தான் இன்புட்டு. அந்த இதில் வந்து ப்ளஸ்ஸை பற்ற வச்சுட்டு அதுக்கு இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது நம்ம யூஎஸ்பி போர்ட் பக்கத்தில் உள்ள பின்னில் இதில் பற்ற வச்சாலும் அந்த கிரவுண்ட் ஆகிடும். அதனால் ப்ளஸ் மைனஸ் பற்ற வச்சிட்டாலே போதும், இந்த சார்ஜிங் லைட் எரியும். உங்களுக்கு இந்த ரெட் கலரில் எரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியும். பின்னாடி பிசிபி உட்காரல, அதனால் கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறோம் ஹோல்ஸை. அந்த வயரு கொஞ்சம் கேப்பு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த பிசிபியை கரெக்டாக அந்த லாக்கில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சுவிட்சு கான்டாக்ட் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் பொசிஷன்லாம் பார்த்துக்கணும். எது ப்ளஸ் மைனஸு எது மெனு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சுவிட்ச் எதுவும் உடஞ்சிடவும் கூடாது, அதனால் கரெக்டான பொசிஷனில் உட்கார வைக்கணும். அதுக்காக தான் 1-2 முறை நம்ம வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஸ்க்ரூ பண்ணணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஆனால் டைரக்ஷன் அந்த மேலோட சிம்பிள் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை மாட்டுறதுக்கு முன்னாடி பிசிபின்னு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அந்த காடியில் உட்கார வைக்கணும். ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்குண்டான கீயை மேலே வைக்கணும். இந்த சுவிட்சுக்குள்ளே கீயை உட்கார வச்சுட்டு நம்ம லாக் பண்ணாலே போதும், கரெக்டாக கவர் ஆயிரும். அது மாட்டும்போது வயர்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக அதுக்குண்டான வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வேல வச்சு கரெக்டாக பசையை வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு அந்த வயர் தான் நஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஸ்க்ரூ போடுற இடத்துக்கு நேரம் வந்துடும் ஒரு சில நேரம், இல்லைன்னா வயர் ஏதாவது அந்த லாக்குக்கு நேரம் வந்து கட் ஆயிரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ முதல்ல இருந்த மாதிரி 4 ஸ்க்ரூவை நம்ம போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணால் ஃபினிஷிங் ஓகே தான். ஆன் ஆஃப்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ சார்ஜிங் லைட்டும் எரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ரெட் கலர் லைட் எரியுது, ஆன் பண்ணால் க்ரீன் எரியுது. இப்போ இந்த ஸ்பீக்கரில் வந்து முன்னாடி அந்த அழகாக இருக்கும் அந்த பேப்பர், அது வந்து கை வச்சு நசுங்கிருச்சு. அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். கொஞ்சம் நேரத்தில் ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ஃபுல் டைட்டு இருக்கும். அந்த டைட் பண்ணும்போது வயர் எதுவும் இடையில இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செலோ டேப்பை வந்து அந்த பேப்பர் அந்த பிளாஸ்டிக் மேலே ஒட்டிட்டு எடுத்தோம்னாலே அந்த பபுள்ஸ் வந்துடும். அழகாக இருக்கும் பார்க்க. ஸ்பீக்கருக்கு அந்த அழகே மேலே உள்ள அந்த பபுள்ஸ் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ மேலே உள்ள அந்த ஃபினிஷிங் கப்பை க்ளோஸ் பண்ணுறோம். இதில் தான் இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி அந்த அடாப்டர் வரும். அதை நம்ம வச்சு மாட்டிட்டு இப்போ மேலே வந்து கிரில் மாதிரி சின்ன வலை கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், லாக் ஆகிடும். உங்களுக்கு லாக் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷன் வச்சுக்கோங்க. எங்கிட்டு சிம்பிள் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப வச்சு எடுத்தோம்னா அது வந்து நெளிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் உள்ள யூஎஸ்பி கேபிள் வேஸ்ட்டாக போனது, யூஎஸ்பி கேபிளை வச்சே நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை ரெடி பண்ணியாச்சு. இந்த சார்ஜிங் போர்ட்லாம் போட முடியலன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சூப்பராக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாடுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மதுரை. உங்கள் மூர்த்தி.